கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. மார்க்கு 5:36 பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று இயேசு ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த ஜெபாலய தலைவனுடைய 12 வயதுள்ள குமாரத்தி அங்கு மரண அவஸ்தையாக இருக்கிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் உமது கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று இவன் வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் இயேசு இந்த எவிருவோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். வரும் வழியிலே 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய அற்புத சுகத்தை இவன் பார்க்கிறான். இப்பொழுது விசுவாசம் இன்னும் அவனுக்குள்ளே வளர்கிறது. ஆனால் இப்படி வந்து கொண்டே இருக்கும்போது இந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னதை அவன் கேட்டு கிரகிப்பதற்கு முன்பதாகவே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் யார், நம் பலன் எது, நம்முடைய பலவீனம் எது என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே நாமும் நம்மோடு கூட யார் வருகிறார் என்பதை மாத்திரம் நாம் கவனிக்க வேண்டும். அவ்வப்போது வந்து போகிறவர்களையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் நாம் கேட்டு அவர்களுக்கு செவி சாய்ப்போமானால் நம்மோடு கூட வருகிறவர் விலகி போய்விடுவார். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போமானால் அங்கு எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அதிசயத்தை நம் வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்விலும் செய்வார். இங்கு இயேசு அந்த சிறுபனை எழுப்பினதை பார்த்து எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். அதே ஆச்சரியத்தை நாமும் காணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்போது அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து போய்விடுகிறோம். நமக்குள்ளே அவிசுவாசம் எழும்புகிறது. அப்படிப்பட்ட சமயத்திலே கர்த்தரை பார்த்து அந்த தகப்பன் சொன்னது போல, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று நாம் தெய்வ சமூகத்திலே நின்று கேட்போம். ஏனென்றால் விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடையில் இருப்பது தான் சந்தேகம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசியாமல் சந்தேகப்படுவோமானால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த அவிசுவாசமான பொல்லாத இருதயம் நம்மிலே இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம். ஆகவே எதை பார்த்தும் சூழ்நிலைகளை பார்த்தும் அநேகருடைய வார்த்தைகளை கேட்டும் நாம் பயந்து போக வேண்டாம். ஏனென்றால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா செயல்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஒன்றுமே நம்மை செய்யாது. ஏனென்றால் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அவை நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆயுதங்களை பார்க்கிலும் பெரிய பலவான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இவற்றை எதிர்கொள்வதற்கான பலனையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களிலே நாம் தேவனை மாத்திரம் நம்பியிருப்போம், அவருடைய வார்த்தையை நம்பியிருப்போம். ஆயுதங்களை பார்த்தும் வார்த்தைகளை கேட்டும் பயந்து போகாதபடி பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்கிற அந்த சத்தத்தை கேட்போம். விசுவாசத்தில் நாம் பலவீனமாய் இராதபடி விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருப்போம். விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான், அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடி பயந்து போகாதபடி கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசமுள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்விலும் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நாம் காண்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவே, தங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாய் ஆண்டவரே அவிசுவாசம் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு விசை கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய விசுவாசத்தினாலே கர்த்தர் நீங்கள் பலப்படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு கூட இடைபடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க. எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.